இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இறை வார்த்தையில் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை ஆவலோடு எதிர்நோக்கிய அன்னா என்ற பெண்மணி இயேசுவின் பிறப்பை கண்டு மகிழ்வதை நாம் வாசிக்க கேட்கின்றோம். இந்த அன்னா நெடுங்காலமாக ஆலயத்திலேயே தங்கியிருந்து பலவிதமான பணிகளை செய்து அப்பணிகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரை கண்டுகொள்வதற்கான ஆவலை தன்னுள் விதைத்து கொண்ட ஒரு பெண்மணியாக நீண்ட நாட்கள் ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தார் என குறிப்பிடப்படுகிறது. இந்த பெண்மணியை இன்றைய நாளில் இதயத்திலிருத்தி சிந்திக்க அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் அனுதினமும் ஆண்டவரை தேடி அவரின் இல்லத்திற்கு வருபவர்களாகவும் அந்த ஆண்டவரை கண்டுகொள்பவர்களுமாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள இன்றைய இறை வார்த்தை வழியாக அழைக்கப்படுகின்றோம். நம்மோடு வாழுகின்ற சக மனிதர்களிடத்தில் கடவுளை கண்டுகொள்ளக்கூடிய நபர்களாக நீங்களும் நானும் தென்பட வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. செய்கிற பணி எதுவாக இருந்தாலும் அத்துணை பணிகளையும் முழு மன நிறைவோடு செய்து அதன் அடிப்படையில் ஆண்டவருடைய பணியை செய்பவர்கள் நாம் என பெருமை கொள்ளுகிறவர்களாக மகிழுகிறவர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்துக் கொண்டு ஆண்டவர் நமக்கென காட்டுகிற பாதையில் பயணம் செய்து நாளும் இந்த இறைவனுக்கு உகந்தவர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்.